பிரவீன், 2016ஆம் ஆண்டு செங்குன்றம் அருகே உள்ள ஒரு குட்கா குடோனில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான கிட்டங்கியில் சோதனை நடத்திய போது சிக்கிய ஒரு டைரியில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், PV ரமணா மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், நவநீத கிருஷ்ணன், கலால்துறை அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார், இவர்கள் தவிர முன்னாள் காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் DGP TK ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட 12 பேர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். இவர்களுக்கான அந்த வழக்கு விசாரணைக்கு அனுமதி வழங்குவதில் ஆளுநர் காலம் தாழ்த்துவதாகவும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கானது முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புடையதாக இருப்பதாலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்புடையதாக இருப்பதாலும் MLA MPக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று CBI நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு இன்று CBI சிறப்பு நீதிமன்ற விசாரணையிலிருந்து MLA MPக்களுக்கான வழக்கை விசாரிக்கும் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணை இன்று மாற்றப்பட்டிருப்பதாக CBI நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையானது கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் 2023ஆம் ஆண்டுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, கலால்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அந்த IAS ரேங்கில் உள்ள மிக முக்கிய அதிகாரிகளும் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள். இதே போல IPS அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறார்கள். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மற்றும் PV ரமணா உள்ளிட்டோரும் தொடர்பில் இருப்பதால் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு CBI நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்த விசாரணையை துரிதப்படுத்துவதற்காக இப்போது MLA MPக்களுக்கான இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக CBI நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.